பகவத்கீதா அத்தியாயம் 1 அர்ஜுன விஷாத யோகம் ஸ்லோகம் 5 திருஷ்டகேதுச்சேகிதானஹ காஷிராஜஸ்ச வீரியவான் புருஷித் குந்தி போஜஸ்ச சைப்யஸ்ய நரபுங்கவஹ. இந்த ஸ்லோகத்துல துரியோதனன் கண்டினியூ பண்றான். துரோணாச்சார் கிட்ட எதிர்க்க இருக்கிற அணியில, அதாவது பாண்டவர் அணியில இருக்கிற ஒரு வீரர்களும் ஒரு ராஜாக்களை பத்தியும் சொல்றான். அங்க இருக்க ராஜாக்களோட பெயர்கள் எல்லாம் சொல்றான். அந்த ராஜாக்களை பத்தி எல்லாம் சொல்றான். ஏன்னா இது அத்தனையுமே அவனுக்குள்ள ஒரு பயம். இத்தனைக்கும் அவன் அணியை விட பாண்டவர் அணியோட எண்ணிக்கை கம்மி தான். ஆனாலும் அதை பார்த்து பொறுமறான், பயப்படுறான். இந்த ஸ்லோகத்துல திருஷ்டகேது பத்தி சொல்றான். திருஷ்டகேது சிசுபாலனுடைய மகன். ஆனா இவன் அறவழியில வந்தவன், கிருஷ்ணருடைய பக்தன். அவன் பெரிய வில்லாளி, பெரிய வீரன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது சேக்கிதானனை பத்தி சொல்றான். சேக்கிதானன் யாதவ வீரன். இவ எல்லாருமே பாண்டவர்களுக்கு துணையா இருக்கா அப்படின்றான். காசிராஜர் அவரை பத்தி சொல்றான். காசியோட ராஜாவை ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லி, வீரமிக்கவன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது புருஜித் குந்தி போஜனை பத்தி சொல்றான். இவ 2 பேருமே குந்தியின் சகோதரர்கள். இவளை பத்தி சொன்ன அப்புறம் ஷைபியனை பத்தி சொல்றான். ஷைபியன் மனிதர்களிலே மிகச்சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்றான். இந்த ஷைபியன் யுதிஷ்டனுடைய மாமனார். இவ எல்லாரை பத்தியும் சொல்றான். ஏன் அப்படின்னா, துரோணாச்சார் அந்த போர் நடக்கும்போது இவா கிட்டலாம் அந்த எந்த சென்டிமெண்டல் ஃபீலிங்கும் காமிக்க கூடாது, பகைமையோட தான் இருக்கணும், அவர்களை போர்ல கொல்லணும் அப்படின்றதுக்காக.